இந்த உலகத்துல சில கலைகள் இருக்கு. அது ஒரு படம் மட்டும் இல்ல, அது நம் கண்ணையும் ஏமாற்றும், நம்ம சிந்தனையையும் மாற்றும். அதுதான் ஸ்ட்ரீட் ஆர்ட். இது மியூசியம்ல கண்ணாடி பின்னால வைக்கிற கலை இல்ல, இது மக்கள் நடுவுல நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து வாழ்ற கலை. ரோட்ல நடக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும். நீங்க நெதர்லாந்து நாட்டுக்கு போயிருக்கன்னு இமேஜின் பண்ணுங்க. ஒரு கடற்கரை அருகே நடந்து போறீங்க. அங்க பெரிய பெரிய காங்கிரீட் கட்டைகள் இருக்கும். அது கடலை கட்டுப்படுத்த வச்சிருக்கிற பாதுகாப்பு. சாதாரணமா பார்த்தா அது போரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஆனா நெதர்லாந்துல ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பிளாக்ல ஒன்றரை ரூபி கியூப் மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அது ஒரு கியான் பசில்ஸ் மாதிரி தோன்றும். இது உண்மையா இல்ல பெயிண்டிங்கான்னு டவுட் வரும். அந்த ஒரு ஆர்ட், அந்த ஒரு ஸ்மால் ஐடியா அந்த முழு இடத்தையே ஃபன்னாக மாற்றிடும். இதுதான் ஸ்ட்ரீட் ஆர்ட்டோட மேஜிக். அடுத்து இத்தாலி நாட்டுக்கு போகலாம். ஒரு சாதாரணமான பெடஸ்ட்ரியன் கிராஸ் வாக் நாம தினமும் யூஸ் பண்ணுறது. ஆனா இத்தாலியில ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல ஒரு 3D illusion கிரியேட் பண்ணி இருக்காரு. ஒரு மனிதன் பெயிண்ட் ரோலரை எடுத்துக்கிட்டு ரோட பெயிண்ட் பண்ணுற மாதிரி வரையப்பட்டிருக்கும். அந்த பெயிண்டிங்ல இருந்து ஒயிட் பெயிண்ட் வெளியே வந்து ரியல் கிராஸ் வாக்கோட மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க அங்க நின்னா ஒரு செகண்ட்க்கு நிஜமா இல்ல இல்யூஷனான புரியாம போயிடும். நீங்க அந்த பெயிண்டிங்குள்ள நுழைந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த இடம் மட்டும் இல்ல, அந்த அனுபவம் கூட அன்ஃபர்கெட்டபிளா ஆகிடும். அடுத்தது அயர்லாந்து. ஒரு சின்ன ஸ்ட்ரீட் போஸ்ட் நம்ம வழக்கமா பார்த்தா கவனமே செலுத்த மாட்டோம். ஆனா அயர்லாந்துல ஒரு ஆர்டிஸ்ட் அதை ஒரு பெரிய ப்ளூ அக்டோபஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. அதோட டென்டாங்கிள்ஸ் ரோட்ல பரவி இருக்கிற மாதிரி வரையும் போது அந்த சின்ன ஆப்ஜெக்ட் கூட ஒரு பெரிய அட்ராக்ஷனாக மாறிடும். ஒரு போரிங்கான பொருள் கூட சடன்லியா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் கிரியேட்டிவ் விஷன். இப்ப அமெரிக்கா நாட்டுக்கு போகலாம். இங்க ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப யூனிக்கா வேலை பண்ணுறாரு. பெரிய வால்ஸ் இல்ல, பெரிய பட்ஜெட் இல்ல, சின்ன கிராக்ஸ், மரத்துல உள்ள ஓட்டைகள், சாலையில அன்இவன் சர்ஃபேஸ், இதுல தான் அவர் ஆர்ட் கிரியேட் பண்றாரு. அவர் இப்படி சின்ன டீடைல்ஸ்ல தான் மேஜிக் பண்ணுவாரு. ஒரு மரத்துல ஓட்டை இருந்தா அதுக்குள்ள ஒரு கியூட் கேரக்டரை காஃபி கொடுக்கிற மாதிரி வரைவாரு. அதை பார்த்தவுடன் அது ஒரு டிராயிங்னு கூட நம்ப முடியாது. அது அந்த இடத்தோட சேர்ந்து உயிர் பெற்ற மாதிரி இருக்கும். அந்த ஆர்ட் நமக்கு ஒரு சிம்பிள் லெசன் கற்றுக் கொடுக்குது. கலை உருவாக்க பெரிய இடம் வேண்டாம், கவனமா பார்க்கும் கண் ஆர்ட் ஒர்க் போதும். அடுத்து அர்ஜென்டினா. சில ஸ்ட்ரீட் ஆர்ட்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு பெரிய சுவர் முழுக்க ஒரு பெண்ணின் முகம் வரையப்பட்டிருக்கும். அது பெயிண்டிங்கானு சொல்ல முடியாது, போட்டோ மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷேடோ, ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கூட ரியலா இருக்கும். அந்த முரல் காரணமா அந்த ஸ்ட்ரீட் முழுக்க ஃபேமஸ் ஆகிடும். ஒரு சாதாரண இடம் ஒரு லேண்ட்மார்க்காக மாறிடும். இப்ப மெக்சிகோ நாட்டுக்கு போகலாம். சில ஸ்ட்ரீட் ஆர்ட்கள் ஃபன் மட்டும் இல்ல, டீப் மீனிங் கூட கொண்டிருக்கும். இங்க ஒரு பெரிய முரல்ல ஒரு அம்மாவும் அவங்க குழந்தையும் இருக்கும். அவர்களை சுற்றி வெள்ளை புறாக்கள் பறக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கும். அதை பார்த்த உடனே ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல் வரும். அது ஒரு ஆர்ட் மட்டும் இல்ல, ஒரு மெசேஜ். அமைதி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்க வைக்கும். பதில் சிம்பிள், அதை வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும். அடுத்தது நார்வே. இங்க கடலுக்குள்ள ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். குதிரை மேல உட்கார்ந்த மனிதர்கள் மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஏறி இறங்குறதுக்கு ஏற்ப ஒரு நேரம் அது முழுக்க தெரியும், ஒரு நேரம் மறைந்து போகும். அது ஒரு சைலண்ட் வார்னிங் மாதிரி இருக்கும். நீர்மட்டம் மெதுவா உயர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுது. இங்க ஆர்ட் ஒரு மெசேஜாக மாறுது. சில ஐடியாஸ் ரொம்ப ஸ்மால் ஆனாலும் பவர்ஃபுல். ஒரு சின்ன சைன் போர்ட், டேக் அ ஸ்டிக், லீவ் அ ஸ்டிக், நாய்களுக்கு ஒரு ஸ்மால் லைப்ரரி மாதிரி. இது ஒரு பெரிய ஸ்கல்ப்சர் இல்ல, ஒரு பெரிய பெயிண்டிங் இல்ல, ஆனா அது ஒரு கம்யூனிட்டியை கனெக்ட் பண்ணுது. அது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு பாண்ட் உருவாக்குது. இத்தனை எக்ஸாம்பிள்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? கலைனா பெரிய கேலரியில மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து இருக்குது. ஒரு சுவர், ஒரு கல், ஒரு சின்ன பொருள் கூட சரியான வகையில போனா மாஸ்டர் பீஸ் ஆக முடியும். இதனால அடுத்த தடவை நீங்க வெளியே போறப்போ போன் பார்த்துட்டு போறதுக்கு பதிலா கொஞ்சம் சுற்றி கவனமா பாருங்க. ஒரு சின்ன டிராயிங், ஒரு சின்ன டீடைல்ஸ் கூட உங்களுக்கு ஒரு புதிய ஃபீலிங்கா கொடுக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல கலை எங்கேயும் இருக்கு. நீங்க இப்ப கேள்விப்பட்ட இந்த ஆர்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வேணுமா? ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.